Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு இந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம விஜய் தேவரகொண்டா அவரோட நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேர் வந்து கிங்டம். அந்த படத்தோட ஒரு தமிழ் டீசர், அதாவது குட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் மாதிரி தான் விட்டுருக்காங்க. அந்த டீசர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீசரோட வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம சூர்யா சார் கொடுத்திருக்காரு. ஒரு லாங்குவேஜ்ல ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குல வந்து என்டிஆர் சார் கொடுத்திருக்காரு. ஹிந்தியில வந்து யாரோ ஒரு ஆள் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். யாருன்னு சரியா மறந்து போச்சு. ஓகே, ஞாபகம் வச்சு அப்படின்னா சொல்றேன். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 55 seconds. இவரு எந்த படத்துக்கு அப்புறம் கீதா கோவிந்தம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் ரெட்டி அந்த படம் தானே வந்துச்சு. அர்ஜுன் ரெட்டி, அதுக்கப்புறம் கீதா கோவிந்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் நடிச்ச படங்கள் வந்து அந்த அளவுக்கு சரியா போகல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் நடிச்சாங்க. அர்ஜுன் ரெட்டிக்கு அப்புறம் அதிகமான ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்து சரியா போகல அப்படின்றதுனால இந்த படத்து மேல ஒரு குட்டி எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு? ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கௌதம் டினௌன்ரி. சரியா வாசிக்க தெரியல, சாரி. எடிட்டர் வந்து நவன் நூலி. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாரிங் விஜய் தேவரகொண்டா தான். எஸ், டீசர் வாய்ஸ் ஓவர் சூர்யா சார். ஓகே, பார்க்கலாம். 3, 2, 1 கோ. முடிவில்லா ஒரு யுத்தம், அணையில்லா ஆராய் ரத்தம், புலம் பெயர்ந்தாலும் புஜம் அயர்ந்தாலும். ஓ, அனிருத் மியூசிக். எஸ், சொல்ல மறந்துட்டேன், அனிருத் சார் தான் மியூசிக். நிற்காதே, நிலத்தின் மேல் அடித்துக் கொள்ளும் உடல்கள், நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஓ, ஏன் அழிவு? ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? போர்க்களம் நடுங்கும், காலச்சக்கரம் நொறுங்கும். செம்மையா இருக்கு, சீரியஸா சூப்பரா இருக்கு. கிங்டம், கௌதம் டினௌன்ரி. ஒரு புதிய தலைவன் பிறப்பான். ஓகே, செம்ம லுக், பர்ஃபெக்ட் லுக். மியூசிக் அப்படியே இறங்குது. ஐயோ, கிங்டம் நல்லா இருக்கு. என்ன வேணா செய்வேன் சார். தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். May 30, 2025, cinemas worldwide. ஓகே, சூப்பரான ஒரு ட்ரெய்லர், சாரி டீசர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சாரோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு பர்ஃபெக்ட் வாய்ஸ் ஓவர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் இந்த கலர் டோன் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட், டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரே ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் இவர் வர இடங்கள்ல மேக்ஸிமம் வந்து அந்த கிரே ஷேட்ஸை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வந்து எங்கேயுமே காணிக்கல. ஸோ இது வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரியே இருக்கும், இல்லை ஒரு கிரே ஷேட் கலந்த ரோல் மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒன்று நல்லா பெருசாக பேசுகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் அது என்ன அப்படின்றது வந்து டீசருக்குள்ளே ரொம்ப மறைச்சு வச்சிருக்காங்க. மேபி இது வந்து இந்த பேர் என்ன, அவங்களோட நிலத்தை ஆக்கிரமிக்கிறது அந்த மாதிரி உள்ள ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக வந்து ஒருத்தங்க குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன அசம்ஷன். அண்ட் ஆல்ரெடி ப்ரெமிஸும் வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இதை சொல்றேன். அண்ட் அனிருத் சாரோட மியூசிக். இப்போ விடாமுயற்சியோட ஒரு டைட்டில் டீசர் வந்து வந்திருந்தது. டைட்டில் டீசர் கிடையாது, ஒரு குட்டி டீசர் மாதிரி வந்திருந்தது. அந்த டீசர் வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அனிருத் சாருக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்னு. ஆனா அந்த டீசர் வந்து கேட்க அந்த டீசர்ல வந்து பாட்டை கேட்க ஐ மீன் அந்த மியூசிக் பிஜிஎம் வந்து கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா மாறிடுச்சு. விடாமுயற்சி படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா மாறிடுச்சு. இந்த பாட்டு, இந்த பிஜிஎம் கேட்கும்போது அப்படியே இந்த ஜெர்சி படத்துல ஒரு பிஜிஎம் இருக்கும். ஓகே, அந்த பிஜிஎம் கேட்குற மாதிரி இருக்கு. ரொம்ப 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 சோல் டச் பண்ற மாதிரி ஒரு பிஜிஎம்மா இருக்கு. இப்போ விஜய் தேவரகொண்டா சார் பத்தி பேசலாமா? ஸோ அவரு வந்து இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள், அதான் சொன்னேன் இல்லையா, கீதா கோவிந்தம் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த படங்கள் ஆவரேஜ்
ஃப்ளாப். லைகர்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் வந்து அவரோட டைரக்ஷன்லேயே ஒரு படம் நடிக்க வேண்டியது இருந்தது. என்ன படம் அது? ஒரு சோல்ஜர் பற்றின படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். டைட்டில் டீசர் வந்திருந்தது. டைட்டில் டீசர் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்திருந்தது. அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்த படம் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், இந்த டீசருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி கரெக்டாக இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஒரு வேளை இதில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் இவரோட மார்க்கெட் வந்து இன்னும் டவுனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் லைகர் கொடுத்த அடி அப்படி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இந்த டீசர் பார்த்துட்டு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி வேற எந்த வீடியோவை நான் பார்த்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.